வெல்கம் டு எபிசோட் நம்பர் 4 ஷார்ட்ஸோட சீரீஸ்ல சிஏ இன்டர்மீடியட் ரெக்கார்டட் கிளாஸஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்ன, ஐயோ கீவேர்ட்ஸ் படிக்கணுமே, எனக்கு ஞாபகம் இருக்காது, வேர்ட் டு வேர்ட் விடாம எழுதுனா தானே எனக்கு மார்க் கிடைக்கும், நான் என்ன பண்ண போறேன், நீங்க பயப்படுறீங்க. உங்க பயம் எனக்கு புரியுது. இதுக்கு கேபிஜி கிளாஸஸ்ல நான் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் கண்டென்ட். கம்ப்ளீட்டா 11 சாப்டர்ஸ் ஒரு கண்டென்ட்டை நீங்க அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு எல்லா கண்டென்ட் பத்தி ஒரு கிளாரிட்டி வரும். நம்பர் 2, நீங்க பண்ண போறது எம்சிக்யூ ரிவிஷன். கேஸ் பேஸ்டு சினாரியோ 35 இருக்கு. அந்த 35யும் ஒவ்வொரு கேஸ் சினாரியும் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு கொடுக்க போறோம் கையில் ரெக்கார்டட் கண்டென்ட். அதை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ஸ்டடின்னு பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 30 days 1 monthல நீங்க என்டையர் கேஸ் ஸ்டடிஸை பார்த்து முடிக்க போறீங்க. அப்புறம் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நாங்கள் தனியாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் எம்சிக்யூ ரிவிஷனுக்கு சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டருக்கு ஒரு 100 எம்சிக்யூ கையில் கொடுத்து படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வைக்க போறோம். அதையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எம்சிக்யூல 30 மார்க்ஸ் கன்ஃபார்ம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது போக பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வேணும்? ஆடிட்ல பாஸ் பண்ணணும்னா 15 மார்க் வேணும். இல்லை எனக்கு வந்து எக்ஸாம்ஷன் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 மார்க் வேணும். இந்த 30 மார்க்கை பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ல 70 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் வரப்போகுது. அதுல இருந்து நீங்க 30 மார்க் வாங்கணும்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? முதல்ல எல்லா சாப்டர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து 50 to 100 கொஸ்டின்ஸ் கையில எடுத்து கொடுக்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 800 to 900 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்போ இதுல என்ன மேடம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 800 to 900 கொஸ்டின்ஸுமே உங்க கையில நாங்க பிடிஎஃப் கொடுத்துருவோம். கொடுத்தோன்னு நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி உட்காந்து ஒரு 50 கொஸ்டின் படிக்க போறீங்க. மேடம் 50 கொஸ்டின் பெர் டேவா? நான் என்ன பண்றது? பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் இருந்தா கூட ஆன்சர் 2 லைன்ல முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம 2 லைன்ல மெயின் எக்ஸாம்ல எழுதுனா மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. நான் சொல்றது கேளுங்க பொறுமையா. மெயின் எக்ஸாம்ல முதல்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதுனா மார்க் கிடைக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, கீவேர்ட்ஸ் மனப்பாடம் பயத்திலேயே பாதி பேர் கரெக்டான ஆன்சரே தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்க போய் கீவேர்ட்ஸ் எழுதுது. அதுக்காக நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த 800 to 900 கொஸ்டின்ஸை கையில கொடுத்துறோம்ல, அந்த கொஸ்டினையும் கொடுக்குறோம், ஆன்சரையும் கொடுக்குறோம். ஆன்சர் என்ன பண்றோம்னா, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் மெயினா வச்சு ஒரு 2 to 3 லைன்ஸ்ல அந்த ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஆன்சர் நீங்க என்ன பண்ண போறீங்க? உட்காந்து ஸ்டோரிஸா படிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின்றது ஈஸியா தள்ளிடலாம், பிரச்சனை இல்லை. எம்சிக்யூ அட்டன் பண்ற மாதிரி எம்சிக்யூ படிக்கிற மாதிரி தான். ஓ இந்த கேள்வினா இதான் பதிலா? ஓகே. ஓ எஸ்ஏ 500னா இப்படிதான் இருக்கணுமா? ஓகே. எஸ்ஏ 580னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் வாங்கி தான் ஆகணுமா? எதுக்காக வாங்கணும்? யாரோட பொறுப்பு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சிம்பிளா ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த ஆன்சரை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல 70 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் கேட்கும்போது எல்லா கொஸ்டினுக்கும் முதல்ல உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அது புரியுதா? அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீவேர்ட்ஸ் பத்தி நீங்க யோசிக்க போறீங்க. இமேஜின் 70 கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் எழுதினாலே உங்களுக்கு 20 மார்க் வந்துடும். கரெக்டா? அப்ப எம்சிக்யூல 30 மார்க்ஸ் பிளஸ் 70 கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சரை நீங்க அந்த இடத்துல போர்ட்ரே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 50 மார்க். இதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன் எப்படி எடுக்கணும்னு அடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன். வெயிட் பண்ணி பாருங்க.